இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபு 5:18 மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பிரியமானவர்களே, இது வானம் தன் மழையை பொழியும், பூமி தன் பலனை உங்களுக்கு கொடுக்க வல்லதாயிருக்கிறது. நீங்கள் ஜெபித்த மாத்திரத்திலே கர்த்தர் இப்படி உங்களுக்கு செய்து ஆசீர்வதிப்பார். வேதத்திலே எலியா ஜெபம் பண்ணினான், மழை பொழிந்தது. அவனுக்கு விரோதமாய் அநேகர் மற்ற தெய்வங்களை நோக்கி வேண்டினார்கள். அநேகர்கள் விரோதமாய் எழும்பினார்கள். ஆனால் அதில் ஒன்றும் நிறைவேறவில்லை. ஆனால் அநேகர் மத்தியிலே எலியா ஒருவன் ஜெபித்த போது வானத்திலிருந்து கர்த்தர் மழையை பொழிய செய்தார். தேசம் தன் பலனை கொடுத்தது, பூமி பலனை கொடுத்தது. அதே தேவன் இப்பொழுதும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இது உங்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்பலாம், அநேக காரியங்களை சொல்லலாம். அவை ஒன்றும் நிறைவேறப் போவதில்லை. ஆனாலும் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். நீ எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறாயோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவாய். உன் ஜெபத்தை கேட்டு உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உன் தேசம் மழையை பொழியும். இதோ உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதோ உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். உன் ஒருவன் ஜெபத்தினால் நீ எவைகளை கேட்கிறாயோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவாய். அப்போது கர்த்தரிடத்தில் அநேக சூழல் மத்தியிலும் நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். வானம் மழையை பொழியும், பூமி தன் பலனை உனக்கு கொடுத்து உன் தேசம் செழிப்பாகும். கர்த்தர் உன்னை செழிப்பாகும், ஆசீர்வாதமாகும் வைத்து உன்னை உயர்த்துவார். ஆமென்.